ஒருவேளை மனிதர்கள் பூமிக்கு வெளியே எங்கேயாவது வாழ முடிஞ்சா என்ன ஆகும்? அது நிலாவா இருந்தா என்ன ஆகும்? நம்மளால லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இன்னைக்கே அங்கே போக முடியாது. ஆனால் ஒருவேளை நம்ம நிலாவை பூமி மாதிரியே ரீஷேப் பண்ணினா என்ன ஆகும்? நம்ம அங்கே இயற்கையாக வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த பூமி மாதிரி இருக்கிற நிலா எப்படி இருக்கும்? நம்மளால் மாற்ற முடியுமா? நிலாவை நம்ம வாழற பூமி மாதிரி மாற்றினா என்ன ஆகும்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ஸை சூஸ் பண்ணாமல் ஏன் நிலாவை நம்ம சூஸ் பண்ணோம்னு ஆச்சரியமாக இருக்கா? மார்ஸோட சர்ஃபேஸ் கீழே தண்ணீரால் ஆன ஐஸ் கட்டி புதஞ்சு இருக்கு. இதை பார்க்கும்போது மார்ஸை செகண்ட் எர்த்தாக மாற்ற சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இதில் நமக்கு எந்த முன் அனுபவம் இல்லாததால் நம்ம முதல்ல நேச்சுரல் சேட்டிலைட்டை உருவாக்குறத பற்றி யோசிக்கணும். ஏன்னா இது நமக்கு மார்ஸை விட 2 மடங்கு சன்லைட் நமக்கு கொடுக்கும். அதோட அங்கே போக வெறும் 3 நாள் தான் ஆகும். அதனால் டீசெண்டான ஒரு ஏர்த்தை நிலா மேலே உருவாக்குறதுக்கு நேரமும் பணமும் கொஞ்சம் தான் செலவாகும். எப்படி நம்ம இந்த நிலாவை உயிர் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க முடியும்? ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பர்மனண்ட்டான மூனை உருவாக்குறத பற்றி பேசலை. ஆக்சுவலி எப்படி மூனை ஏர்த்தாக மாற்றுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கணும். இங்கே தான் வேடிக்கையான பகுதி இருக்குது. இதை பண்ணுறதுக்கு 100க்கும் மேலே ஐஸ்ட்ராய்ஸ்னு சொல்கிற நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வால் நட்சத்திரத்தை நிலா மேலே வீசணும். பூமியை சுற்றி நிறைய பறந்துக்கிட்டு இருக்குது. அதில் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வால் மீன்கள் நிலாவோட மேல் பரப்புல மோதி அது இந்த நிலவு முழுக்க தண்ணீரை நிரப்பிடும். அது கூட நீர் ஆவியோட சேர்த்து இது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிடும். அதோட அமோனியா, மீத்தேன் இந்த கேஸஸ் எல்லாம் மேல் பரப்பு கிட்ட ஒன்று சேர்ந்து ஒரு வெளி மண்டலத்தை உருவாக்கும். புதுசாக உருவான இந்த கடல் சூரியனோட வெளிச்சத்தில் பிரதிபலிக்கிறதால நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது 5 மடங்கு பிரைட்டாக இருக்கும். இந்த ஐஸ் ட்ராய்ட்ஸ் மூனுக்கு வேகத்தையும் கொடுக்கும். அதனால் இந்த மூன் ரொம்ப வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். இதனால் பூமியை போல நம்ம சேட்டிலைட்டை வேகமாக சுற்ற வைக்கும். நிறைய வால் நட்சத்திரங்களை நம்ம நிலாவோட மேல் பரப்புல வீசுறதால நிலா இன்னும் வேகமா சுத்த ஆரம்பிக்கும். நம்ம பூமியை நிலா சுத்தி வர்றதுக்கு நார்மலா 28 டேஸ் ஆகும். ஆனா இப்ப வெறும் 60 ஹவர்ஸ்ல சுத்தி வந்துடும். இது பூமியை சுத்துற வேகத்துல நம்ம சேட்டிலைட்டால கூட சுத்த முடியாது. நம்ம பூமியோட ஒன்னா சேர்ந்தும் இருக்காது. அதனால பூமியிலிருந்து நம்மளால நிலாவோட டார்க் சைடையும் பார்க்க முடியாது. ஆனால் புதுசாக உருவாக்கின இந்த நிலாவோட வெளிமண்டலத்தை சூரியன் வீசுகிற காற்றுலேருந்து வெளியே போகாத மாதிரி நம்மளால் எப்படி பாதுகாக்க முடியும்? அதுக்கு நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப ஈஸி. நிலா தன்னைத்தானே சொந்தமாக சுற்றுறதால அதில் டைனமோ எஃபெக்ட்னு ஒன்று உருவாகும். அந்த டைனமோவால் நிலாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டை எழுப்ப முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்டிவ் ஆச்சுன்னா அது நம்ம வெளிமண்டலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கும். ஒருவேளை இது வேலை செய்யலைன்னா நம்ம ஒரு பெரிய ஷீல்டை ஆர்பிட்டில் வைக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாததால் இது நமக்கு ஒரு ஆர்பிட்டல் பவுஷாக் மாதிரி வேலை செய்யும். இதெல்லாம் சரியாக பண்ணதுக்கு அப்புறம் நிலவில் வளர்கிற மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ், அதாவது மரபணு மாற்றி அமைச்ச செடிகளை கொண்டு வரணும். சில ஆல்ஜேவையும் போடணும், அதாவது பாசி. இது நிறைய ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அது நமக்கு நிலவில் வாழறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும். கடைசியாக ரொம்ப வருஷம் கடின உழைப்பு மற்றும் அதிக செலவுக்கு அப்புறம் நம்ம மனிதர்களை நம்ம உருவாக்கின அந்த புதிய கிரகத்துக்கு குடியேற அனுப்பலாம். நம்ம புதுசாக உருவாக்கின நிலவு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸால் ரொம்ப சூடாக இருக்கும். அதிகமாக மேகமூட்டத்தோடு இருக்கும். கடல் அலைகள் பார்த்திங்கன்னா 20 மீட்டர் உயரம் வரை இருக்கும். சர்ஃபிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட கிராவிட்டி 1/6 இருக்கிறதால மூணில் செட்டில் ஆனவங்க எல்லாரும் தரையிலிருந்து 3 மீட்டர் வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியும்.
காற்றுலேயே 4 செகண்ட்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப ஃபிட்டாக ஃபுல் ஸ்டாமினாவோடு இருந்தால் அவங்களால நிலாவில் இருக்கிற லேக்ஸில் கூட ஓட முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் தண்ணீரில் ஓடுறதுக்கு கொஞ்சம் மசில் பவர் இருந்தாலே போதும். நிலவுக்கு போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா? வாங்க போகலாம்.